எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்த மட்டில் முழு நாடுமே நச்சு போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவர்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தை நினைக்கின்ற பொழுது எங்களுடைய ஜனாதிபதி மேன்மிகு ஜனாதிபதி அவர்கள் நச்சு போதைப் பொருளை ஒழிப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை கொண்டு முன்னெடுத்திருக்கிறார். அவருடைய இந்த திட்டத்தை நான் பாராட்டுகிறேன். அந்த திட்டத்தோடு சேர்ந்து பணியாற்ற இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களையும் பாராட்டி அவர்களுடைய இந்த வேலை திட்டம் சிறப்பானதாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி நானும் முழு மனதோடு ஆசிக்கிறேன். மற்றும் எங்களுடைய நாட்டில் பாடசாலைகளில் வாழுகின்ற சமூகத்தில் இந்த நச்சு போதைப் பொருள் அதிகமாகி எங்களுடைய இந்த எதிர்கால வாழ்வே கேள்விக்குறியாகத்தான் காணப்படுகிறது. இப்போ இனி வளர்ந்து வருகிற சமுதாயத்தில் இருக்கிற சிறார்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை மேலே கொண்டு போகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே அது மிகவும் மனவத்துக்குள்ளாக இருக்கிறது. இந்த ஒரு வேலை திட்டம் உண்மையிலேயே எங்களுடைய சிறார்களை இந்த போதைப் பொருளுக்குள்ளே அடிமையாகி வாழ்க்கையை இழந்து தவிக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும், ஒரு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை காட்டும் என்று நம்புகிறேன். இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறவர்களுடைய கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி நபருடைய கடமை. பெற்றோரே பெரியோரே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனமாக பாருங்கள். எங்கே போகிறார்கள், எந்த கூட்டத்தோடு சேர்கிறார்கள், எப்படியான பழக்க வழக்கங்களுக்குள்ள அவங்க அடிமையாகி இருக்கிறாங்கள் என்றதை பார்த்து கவனமெடுங்கள். இது எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடமையும். நாங்கள் முழு மனதோடு எங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கு, சிறார்களை இளையோர்களை விசேஷமாக பாதுகாப்பதற்கு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் கேட்டு நிற்கின்றேன். தேங்க்யூ.